அன்பானவர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இந்த வீடியோல பார்க்க இருப்பது, நம் கோயில் அமைப்பதற்கு முன்பால் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பூஜை. அதாவது ஒரு கோயில் அமைக்கிறோம் அப்படின்னா, ஒரு புதிய இடத்தில், அதாவது கோயிலே இல்லை அந்த இடத்தில் நம் கோயில் அமைக்கணும் அப்படின்னா, முதலில் ஒன்றி ஊராக சேர்ந்து அமைக்கக்கூடிய கோயிலாக இருந்தால் அதுக்குனுடைய தனி வயது. அது எப்படின்னா, ஊர் கோயிலாக இருந்தால் அனைத்து நபர்களும் ஒன்று சேர்ந்து புண்ணிய சலங்களில் மண் எடுத்து கொண்டு வந்து நம் பூமியில் கலந்து விட வேண்டும். இந்த புண்ணிய சலம் எப்படி நாம் தேர்வு செய்வது? இந்த புண்ணிய சலமாக கருதக்கூடியது பார்த்தீங்கன்னா, சிவன் ஆலயங்கள், விஷ்ணு ஆலயங்கள், இந்த இரண்டுமே மிக புண்ணிய சலமாக கருதப்படுகிறது. அதற்காக வேற தெய்வங்கள் எல்லாம் புண்ணிய சலங்கள் இல்லையா அப்படி என்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். எல்லா பூமியுமே நல்ல பூமி தான். ஆனால் சிவன் உள்ளது முதல் இடத்தை குறிக்கிறது, இரண்டாவதாக பெருமாளுடைய கோயிலை குறிக்கிறது. இந்த சிவன் கோயில் குறைந்தபட்சம் 41 சிவன் கோயில் இருந்து ஒரு பிடி மண் நம் எடுத்து புனித மண்ணாக கருதி அந்த புனித மண்ணை சிறிய பையில் வைத்து நம்மளுடைய கோயில் வைக்கக்கூடிய இடத்தை சுற்றி போட வேண்டும். அப்படி 41 சிவன் கோயில் இருந்து எடுத்து வந்து இந்த புண்ணிய மண்ணை நாம் வைக்கக்கூடிய அந்த கோயில் வைக்கக்கூடிய இடத்தில் மொத்தம் சுற்றி போட வேண்டும். அதே போல் பெருமாள் கோயில் இருந்தும் குறைஞ்சபட்சம் 12 கோயில் இருந்தாவது நாம் எடுத்து கொண்டு வந்து இந்த புண்ணிய மண்ணை நாம் ஆலயம் வைக்கக்கூடிய இந்த பூமியில் போட்டு அதை மிகப்பெரிய புண்ணிய பூமியாக மாற்றுவதற்கு இது ஒரு உகந்த ஒரு வழியாக கருதப்படுகிறது. அதாவது எத்தனையோ யாகங்கள், எத்தனையோ பூஜைகள் எல்லாம் செய்யக்கூடிய புண்ணிய பாக்கியம், இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். திருப்பதி அப்படி என்று உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும். திருப்பதி என்றால் வெங்கடாஜலபதி. அங்கிருந்தும் நம்ம இந்த மண்ணை, ஒரு பிடி மண் என்ன செய்யலாம் என்றால், நாம் வைக்கக்கூடிய ஆலயத்தில் அந்த கருவறையாக இருக்கலாம், இல்லை எல்லா இடத்திலும் தூவி விட்டோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த புண்ணியம் நம் பூமிக்கும் கிடைக்கும் என்பது எந்த ஐயமும் இல்லை. நம் சாஸ்திரங்கள் கூறுவதும் அதுதான். அதாவது புண்ணிய ஸ்தலங்களில் புண்ணிய மண்ணை கொண்டு வந்து நம் பூமியை புண்ணியமாக்கி கொள்ளலாம் என்பது நம் சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. அதே போல் இந்த கோயில் வைக்கக்கூடிய இது ஊர் கோயிலாக இருந்தால் எல்லா நபரும் இதிலே கலந்து கொள்ள வேண்டும். ஏன் எல்லா நபரும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, இந்த புண்ணிய செயலில் முதலாவதாக தொடங்கக்கூடிய இந்த புண்ணிய செயலில் அனைவருமே இதனுடைய பாக்கியசாலிகளாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் இப்படி செய்தோம் அப்படின்னா நம் சந்நிதிகள் மிக விருத்தி அடைவதற்காகவும், நம்ம அந்த ஆலயம் முடிந்து வேலை முடிந்து எல்லாம் கும்பாபிஷேகம் நடக்கும் போது அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்பதே எந்த ஐயமும் இல்லை. என் கோயிலானது மிக புண்ணிய கோயிலாக அமைவதற்கும் உங்களுக்கு எல்லா தெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதே ஐயமில்லை. அதனால் இந்த காரியத்தை, அதாவது இந்த பூஜையை, அதாவது புண்ணிய தீர்த்த மண் பூஜை, அதாவது வாஸ்து புண்ணிய மண் பூஜை அப்படி என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த பூஜையை நாம் அனைவரும் சேர்ந்து பண்ணக்கூடியது. இதை அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோ வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.